நம்மூர் பத்திரிகைகள் அவர்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு குறுக்கு வழியை கையாளக்கூடிய நடைமுறையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அது என்ன குறுக்கு வழி என்றால், இஸ்லாமியர்களை பற்றி அவதூறாக ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு பத்திரிகையில அந்த வெளியீட்டில குறைஞ்சது ஒரு 4 பக்கம் அல்லது 2 பக்கத்தை ஒதுக்கி விடுவார்கள். எப்படி வாராந்திர பகுதி, சமையல் பகுதி, மருத்துவ பகுதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியா வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி இவர்கள் என்ன வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவதூறு பகுதி என்று வைத்திருக்கிறார்கள். இந்த அவதூறு பகுதி இல்லாவிட்டால் பத்திரிகை ஓடாது, அவங்களுக்கு தூக்கமே வராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களை பற்றி எழுதாவிட்டால் இவர்களுக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு ஏதோ ஒன்னு குறையிற மாதிரி இருக்கே, ஆகா இவர்களை பத்தி அவதூறு சொல்லலையோ, அதனாலதான் நமக்கு தூக்கம் வர மாட்டேனுதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு ஒரு நோய் தாக்கப்பட்டு இருக்கின்றது. அதனுடைய விளைவு முஸ்லிம்களை பற்றி அவதூறு சொல்வதை தங்களுடைய பிழைப்பாக ஆக்கி அதன் மூலம் காசு பார்க்கக்கூடிய நாளாந்திர வேலையை, மிக கேவலமான வேலையில் இவர்கள் இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில இந்த நடைமுறையில முன்னிலை வகிப்பது நக்கீரன் என்ற அயோக்கிய பத்திரிகை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தலைப்பு போட்டிருப்பார்கள். அவர்களுக்கு நெற்றிக்கண் என்பது 3வது கண்ணா, இருக்கிற 2 கண்ணே ஒழுங்கா இவர்களுக்கு வேலை செய்வது கிடையாது. இருக்கிற 2 கண்ணுமே இவர்களுக்கு பெட்டை கண்ணாக ஆகி இருக்கக்கூடிய நிலையில இவர்களுக்கு 3வது கண் ஒன்று தேவைப்படுகின்றது. பார்க்கிறோம், எழுதியிருக்கிறார்கள். லவ் ஜிஹாத் என்ற பெயரில் முஸ்லிம்கள் நம்ம என்ன செய்யறோமா, இந்து பெண்களை எல்லாம் காதலிச்சு, பிரமத பெண்களை எல்லாம் காதலிச்சு அவங்கள இஸ்லாமியர்கள் ஆக்குறதுக்கு முஸ்லிம்களுடைய சமுதாயம் உள்ள இறங்கியிருக்கான். அதுக்கு பேர் லவ் ஜிஹாத். இந்த லவ் ஜிஹாத் என்ற போர்வையில இப்படி நாம முஸ்லிம்கள் அல்லாதவர்களை இஸ்லாத்துல இருக்கிறோம்னு சொல்லி ஏற்கனவே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு மத்திய அரசாங்கம் ஆய்வு செய்து இது பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லி நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில இந்த அயோக்கியர்கள் என்ன எழுதுகின்றார்கள், மறுபடியும் அந்த ஏற்கனவே சங் பரிவார கும்பல் எடுத்த வாந்தியையே திரும்பவும் இவர்கள் விழுங்கிவிட்டு மறுபடியும் அதே வாந்தியை எடுத்து திருப்பி அதையே முழுங்கி அதையே விழுங்கி அதையே திருப்பி கக்கக்கூடிய மிக கேவலமான வேலையை செய்து வருகின்றார்கள். என்றால் இதை விட்டா வேற தொழில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் மிக கேடுகட்ட நிலையில் இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே இஸ்லாம் இருக்கின்றது. இப்படி அடுத்த ஆளை லவ் பண்ணி இஸ்லாத்தை சேர்த்து இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய நிலையிலேயா முஸ்லிம்கள் இருக்கின்றால், அந்த தேவை முஸ்லிம்களுக்கு இருக்கின்றதா? வியாபாரம் இல்லாத ஒரு கடை சரக்கு, விற்பனை போகாத ஒரு கடை சரக்கு இருந்துச்சுன்னா அதை வியாபாரம் பண்ணி தள்ளுவான். இந்த மாதிரி விற்பனையே இல்லாம டம்மியா போய் ஒரு வியாபாரம் கிடைக்கிறது, ஒரு பொருள் விற்காமே கிடக்குன்னா வரக்கூடிய கஸ்டமர்கள் தலையில அதை வச்சு அமுக்குவாங்க. இந்தாங்க இதை எடுத்துட்டு போங்க, ரொம்ப நல்ல பொருள், நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலையா இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. இவர்கள் எவ்வளவு பெரிய அவதூறுகளை இஸ்லாத்தின் மேல சுமத்துகின்றார்கள், எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அள்ளி போடுகின்றார்கள், புழுதி பரப்புகின்றார்கள், பிற்போக்குவாதிகள் என்கின்றார்கள், பெண்ணடிமைக்காரர்கள் என்கின்றார்கள். இப்படி 1008 குற்றச்சாட்டுகளை இஸ்லாத்தின் மீது அள்ளி வீசக்கூடிய நிலையிலும் மக்கள் சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்களா இல்லையா? பிரான்சை சேர்ந்த கிறிஸ்தவ சகோதரி இஸ்லாத்தை தழுவக்கூடிய காட்சியை இப்போது நீங்க பாக்குறீங்க. பிரான்சில் நடைபெற்ற இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த சகோதரி இஸ்லாத்தை தழுவுகின்றார். அவர்களுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தில் இருந்து ஆன்லைன் வாயிலாக களிமா சொல்லிக் கொடுக்கும் காட்சியை நீங்கள் காணுகின்றீர்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரான்சை சேர்ந்த ஒரு சகோதரி இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அவங்க மொரிசியஸை சேர்ந்த பெண்மணி. அவங்க பிரான்சில் இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் மூலமாக ஏகத்துவ அழைப்பு பணி செய்யப்பட்டு இஸ்லாத்தை தழுவக்கூடிய காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். அபுதாபியில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய உகாண்டா சகோதரரை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
அபுதாபி ஐகாட் சிட்டியில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரர், அல்கசீம் உனைசாவில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய சகோதரரை நீங்கள் காண்கின்றீர்கள். ஓமனில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரரை பார்க்கிறீர்கள். கத்தார் மண்டலத்தின் சார்பாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரருக்கு களிமா சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. குவைத்தில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய சகோதரரை பார்க்கிறீர்கள். குவைத் நிர்வாகிகள் அவங்களுக்கு களிமா சொல்லிக் கொடுக்கிறாங்க. தம்மாம், அல்கோபர், சிஹாத், பைசாலியா ஆகிய கிளைகள்ல இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரர்களை இப்பொழுது நீங்கள் காணுகின்றீர்கள். துபை சோனாப்பூரில் இஸ்லாத்தை ஏற்ற சகோதரியை இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள். துபை மண்டலத்தில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய சகோதரரை நீங்கள் பார்க்கிறீர்கள். மலேசியா பினாங்கில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய சகோதரரை நீங்கள் காணுகின்றீர்கள். ரியாத் அல் கர்ஜ் சஹானாவில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரர், ஜித்தா தபூக்கில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டு சகோதரரை பார்க்கிறீர்கள். ஜித்தா தபூக்கில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிலிப்பைன்ஸ் நாட்டு சகோதரிகளை நீங்கள் இப்பொழுது காண்கின்றீர்கள். ஆந்திராவிலே இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரரை பார்க்கிறீர்கள். கர்நாடகா பெங்களூரிலே இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரரை நீங்கள் காண்கின்றீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் அலை அலையாக இஸ்லாத்தை நோக்கி அணிவகுத்த சகோதரர்களில் ஒரு சில சகோதரர்களுடைய புகைப்படங்கள் மட்டும் உங்களுக்கு காட்டப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் பல நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் இதுபோன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சீரிய பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த தூய இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சி அல்லாஹுடைய மகத்தான கிருபையை கொண்டு இங்கே நடைபெற்று வருகின்றது. அத்தகைய காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். தமிழகம் முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மர்கஸ்கள் வாயிலாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சீரிய ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாயிலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுடைய காட்சிகளைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு வருகின்றீர்கள். இஸ்லாத்தை ஏற்பதிலே பெருவாரியாக பெண்களும் அல்லாஹ்வுடைய மகத்தான அருளை கொண்டு இஸ்லாத்தை தழுவி வருகின்றார்கள். பிற மத பெண்களும் அணியணியாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் காணுகின்றீர்கள். இப்படி இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரர்களுக்கு களிமா சொல்லிக் கொடுப்பதோடு விட்டுவிடாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக தாவா சென்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு இஸ்லாமிய அடிப்படை கல்விகள் போதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரர்களுக்கு கெசட்டில் பெயர் மாற்றுதல், அபிடவிட் போடுவதல் உள்ளிட்ட அனைத்து அடிப்படையான வசதிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செய்து தந்து கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதரர்களுக்கு கத்னாவையும் இலவசமாக செய்து வைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தொடர்ச்சியாக தொழுகை பயிற்சி, துஆ மனனம் உள்ளிட்ட அனைத்தையும் நம்முடைய கிளை சகோதரர்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை அளித்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. முஹம்மதே, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும்போது فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, அவனிடம் மன்னிப்பு தேடுவீராக, அவன் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. அல்லாஹ்வின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்துவான். இப்படித்தான் இஸ்லாத்தை நோக்கி இவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தில் இருக்கிறவர்களாலே நம்ப முடியல, முஸ்லிம்களாலே நம்ப முடியல. இவ்வளவு மக்கள் எப்படி வருகின்றார்கள்? இவ்வளவு அவதூறு சொல்றான், இவ்வளவு தீவிரவாதின்னு முத்திரை குத்துகின்றார்கள். எங்க எந்த பஞ்சாயத்து நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் முஸ்லிம்கள் தான் காரணம் என்று முஸ்லிம்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் காட்டு மிராண்டி மார்க்கம், இது பிற்போக்கான மார்க்கம்,
பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய மார்க்கம், இவர்கள் அடிப்படைவாதிகள், இவர்கள் பழமைவாதிகள் என்று சொல்லி முஸ்லிம்கள் மேலையும் இஸ்லாத்தின் மேலையும் இவ்வளவு அவதூறுகள் சொல்லப்பட்ட நிலையிலையும் மக்கள் அணி அணியா வருகின்றார்களே, ஆச்சரியப்படுகின்றோம். எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கிற நிலையில இங்க உள்ளவர்களுக்கு இது தேவையா? 4 கிறுக்கைங்க இருப்பாங்க, லவ் பண்ற பேர்ல வேற மதத்தினர் உள்ளவர்கள் லவ் பண்ணி கொண்டு அங்கிட்டு உள்ளவர்களை இங்கிட்டு இழுக்கிறது மாதிரி இங்க உள்ள 4 கிறுக்கை அங்கிட்டு போறானா இல்லையா? கண்கூடா பார்க்க தானே செய்யறோம். ஒருத்தவனுக்கு காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனம் அவனுடைய மூளையில போய் உட்கார ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு ஜாதி பார்க்க மாட்டான், அவனுக்கு மதம் என்பது தேவையில்லை. பெத்த தாய் தந்தையரே வேணான்னு சொல்லிட்டு அவர்களை தூக்கி புதைகுழியில புதைத்து விட்டு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவனுக்கு மதம் முக்கியமா இருக்குமா, மார்க்கம் முக்கியமா இருக்குமா, ஜாதி முக்கியமா இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. பார்த்தோமா இல்லையா? நாடே 2 ரணகலமாகி தீப்பிடித்து எரிந்து கலோபரமாகக்கூடிய நிலையிலையும் லவ் தான் முக்கியம்னு சொல்லி 2 ஜோடி ஓடி போச்சா இல்லையா? அதுல ஒரு ஆள் தற்கொலையோ கொலையோ ஒரு ஆள் போயிட்டாரு, பாக்குறோமா இல்லையா? என்னன்னா இந்த காதல் கிறுக்கு போய் தலையில உட்கார்ந்துச்சுன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில 4 பேர் லவ் பண்ற பேர்ல இப்படி போகக்கூடிய நிலையில இங்க இருந்து இஸ்லாத்தை விட்டு 4 பேர் போகத்தான் செய்யலாம். 4 பேர் இந்துல இருந்து இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவத்தில இருந்து இஸ்லாத்துக்கோ லவ்ன்ற பேர்ல வரலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இதை முடிச்சு போட்டு இந்த மாதிரி முஸ்லிம்கள் எல்லாம் இப்படி செய்கின்றார்கள். அப்ப அந்த லிஸ்ட் எடுப்போமா? எத்தனை பேரை உங்க ஆளுங்க இப்படி செய்கின்றார்கள் என்று லிஸ்ட் எடுத்து பார்ப்போமா? அப்ப என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், எதை செய்தாலும் இஸ்லாமிய சாயம் பூசுவதை இவர்கள் வழக்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம சொல்லித் தருகின்றோம். இது பலமுறை சொல்லப்பட்டதுதான், இருந்தாலும் இவர்களுடைய மண்டையில உரைக்கிற மாதிரி தெரியவில்லை. இஸ்லாத்திற்கு அப்படிப்பட்ட தேவை கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? இந்த மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை. லா இக்ராஹா ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் ஐயி ஃபமன் யக்ஃபுரு பித்தாஊதி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் லுஸ்கா லன் ஃபிஸாம லஹா வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், இந்த மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை. வழிகேட்டில் இருந்து நேர்வழி பிரித்து அறிவிக்கப்பட்டு விட்டது, தெளிவாக்கப்பட்டு விட்டது. யார் தீய சக்திகளை மறுத்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்கின்றார்களோ, சத்தியத்தின்பால் வருகின்றார்களோ, அவர்கள் பலமான கயிற்றை பற்றி பிடித்தவரை போலாவார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். கல்லா இன்னஹா தஸ்கிரா ஃபமன் ஷா தக்கரா. அப்படி கிடையாது, இது அறிவுரை, விரும்பியவர் இதை ஏற்றுக்கொள்ளட்டும். ஃபைன தஸ்ஹபூன், நீங்க எங்க போறீங்க? இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன் லிமன் ஷா மின்கும் அன் யஸ்தகீம் வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். எங்கப்பா போறீங்க? இது உலக மக்களுக்கு ஒரு அறிவுரை. தேர்வில் நடக்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றாரோ அவர் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாட்டா போயிட்டே இருக்கட்டும். இப்படி சொல்லக்கூடிய ஒரு மதத்தை பார்த்திருக்கின்றோமா? இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை உலகத்துல பார்த்திருக்கிறோமா? எல்லாரும் அந்த மார்க்கத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்கா இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தவனும் மதத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கிறான். குருடம் பார்க்கிறான், செவிடம் கேட்கிறான், செத்த பணம்லாம் எந்திரிச்சு நடக்குது என்று சொல்லி என்னென்னலாம் செட்டிங் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மதத்தில் இழுப்பதற்காக காசு கொடுத்து மதத்தின் பக்கம் இழுக்கின்றான். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இஸ்லாம் செய்ய சொல்லுகின்றதா? இஸ்லாத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. லக்கும் தீனுக்கும் வலியதீன், ஓ மார்க்கம் உனக்கு, ஏன் மார்க்கம் எனக்கு. விரும்பினா ஏத்துக்கோ, இல்லாட்டினா போயிட்டே இரு. விரும்பியவர் ஏற்கட்டும், விரும்பியவர் மறுக்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் சொல்லி காட்டு சொல்றாங்க. இதுல நாம ஒவ்வொரு ஆளையா வசியம் வச்சு இருக்கிறோமா? வசியம் வச்சு இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? பார்த்து விட்டு இந்த இஸ்லாத்தை படித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய மத கோட்பாடுகளையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து விட்டு அவ்வளவு கேவலமான கோட்பாடுல நாம இருக்க வேண்டும் என்று காரி துப்பி விட்டு இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். இது இவர்களுக்கு எரிகின்றது. என்னடா இது, இப்படி மக்கள் அணி அணியா உள்ள போய் கொண்டிருக்கின்றார்களே, இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே, என்னென்னமோ அவதூறு சொல்லி பார்த்தார்கள்.
ஒன்னும் வேற மாதிரி இல்ல அப்படின்னும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இதுல நம்முடைய சகோதரர்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கின்றது. அவங்க வியாபாரம் பண்றதுக்காகத்தான் இப்படி எழுதுகின்றார்கள். அவங்களுடைய ஒரே குறிக்கோளே என்ன? ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும். பரபரப்பை ஏற்படுத்தி எந்த அளவிற்கு என்றால் எதையாவது எழுத வேண்டும். எதையாவது எழுதினால் ஒரு பரபரப்பாகி விற்கும். ஏற்கனவே எழுதினாங்க, நம்ம தான் குண்டு வைக்க சொன்னோம், தௌஹீத் ஜமாஅத்துல உள்ள நிர்வாகிகள் பிஜே தான் குண்டு வைக்க சொன்னாருன்னு சொல்லி வெடிகுண்டு வைக்க சொல்லி தீவிரவாத செயலை போதிக்கின்றார் என்று சொல்லி எழுதினார்கள். இவர்களுக்கு தமிழக வரலாறு தெரியுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம அவரிடத்துல கேட்டு அந்த ஆபீஸை முற்றுகையிட்டோம். அதுக்கப்புறம் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் இப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு தகுந்த பாடம் போட்டதுன்னா என்னன்னா, இவன் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது, இவனுடைய பத்திரிகையை வாங்கி படிக்க கூடாது, இவன் எழுதுறத பரப்பக்கூடாது. இதை ஒரு நம்மளுடைய சகோதரர் சரியான முறையில் கடைபிடித்தாலே அவர்கள் பெட்டி பாம்பாக அடங்கி விடுவார்கள். அதை விட்டு நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, இப்படி எழுதியிருக்காங்களா இப்படி எழுதியிருக்காங்களான்னு சொல்லி சொல்லி வாங்கி வாங்கி அதை கொண்டு போய் அடுத்த ஆள்கிட்ட காட்டும் பொழுது இதற்காகவே பத்திரிகை விற்க ஆரம்பிக்கின்றது. அப்ப நம்முடைய சகோதரர்கள் எப்படி ஒரு தெருவுல ஒரு நாற்றம் எடுத்த ஒரு ஜீவன் போனால் அதை நாம கண்டுகொள்ளாமல் நம்ம வேற பக்கம் போவோமா இல்லையா? அதை போய் அடிச்சோம்னா அது நம்ம மேல உதவிச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அப்படின்னும் பொழுது அந்த நாற்றம் எடுத்த ஜீவனை பார்த்து நம்ம எப்படி ஒதுங்கி போகின்றோமோ அந்த மாதிரி இந்த மாதிரியான நக்கீர வகைராக்களை நாம பார்த்து ஒதுங்கி விட்டோமே ஆனால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா இந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். இதை இன்றைய தின செய்தியாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.